எனக்கு இப்போ 50 வயது. சரியா? இந்த 50 வயதில் கிட்டத்தட்ட 33 ஆண்டுகளாக வழிகளோடு நான் படித்தேன். சிரிச்சுக்கிட்டுலாம் படிக்கலை, நிறைய வழிகளோடு கற்றுக்கொண்ட விஷயங்களை உங்களுக்கு தருவேன். என்னென்னா, நமக்கு குழந்தை பிறந்த உடனே சேனை வச்சா யார் வச்சா? நம்ம ஊருக்கு மருத்துவச்சி ஒருத்தி வருவா. வேற ஒரு கயத்தில் தொங்கிக்கிட்டே இருப்பாங்க வாதப்பட்டு. குழந்தை உண்டானதே வெளியே தெரியாது. அவள் பாட்டு இயல்பாக இருப்பா, இயல்பாக வேலைக்கு போவா, இயல்பாக காட்டுக்கு போவா, எல்லாம் செய்வா. ஏன்னா அவள் இயல்பாக சாப்பிட்டா. காலையில் எழுந்திரிச்சோன்னு நினைஞ்சா உமிக்கேரியில் பல்ல தீத்திட்டு விளக்கிட்டு கழுவிட்டு நீ தண்ணி அண்ணாந்து கடகடான்னு குடிச்சிட்டு அவள் காலை வேலைகளை செஞ்சா. இப்போ எந்திரிச்ச உடனே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இப்போ என்ன செய்கிறோம், அப்படியே புருக்கெல்லாம் நெளிச்சு விட்டுட்டு அது இப்போ பெட் காஃபிக்கு போயிட்டோம்னு நினைக்கிறேன். பல் விளக்காத ஒரு காஃபி, பெட் காஃபி. சரியா? பல் விளக்காத காஃபிக்கு பேர் தான் பெட் காஃபி, ஞாபகம் வச்சுடுங்க. நைட்டு வெத்தலை போட்டு வாய் கழுவுறாங்கல்ல, அவங்க பல் விளக்க வேண்டாம். ராத்திரி வெத்தலையை போட்டு சவச்சி துப்பிட்டு வாயை கழுவுறவங்க, எல்லாம் உழுங்கிட்டு வாயை கழுவுறாங்க, பல் விளக்க வேண்டாம். ஏன்னா நான் வெத்தலை போடுறாள் தினமும் 7 வருஷமாக தினமும் வெத்தலை போடுறேன். வெத்தலை போடாமல் நான் ஒரு நாள் கூட, நான் இங்கேருந்து எங்கேயாவது பேச போனால் கூட முதல்ல என் பையில் என்னுடைய மாத்திரைகள் என்னுடைய வெத்தலை பட்டி 2ம் எடுத்து வச்சுக்கிடுவோம். ரொம்ப வருஷமாக கேட்டுக்கிட்டு இருந்தேன். போன வருஷம் தான் எங்கள் வீட்டு ஐயா கோயில் நாச்சியார்னு ஒரு வெங்கலப்பட்டியில் பேர் அடித்து எனக்கு வாங்கி தந்தாங்க. வெத்தலை செல்லம் எல்லா வீட்லேயும் இருந்துச்சு, எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ பல் இருக்குது, இன்னும் பாக்கு வெட்டி கேட்டுட்ருக்கேன். ஏன்னா பல் போயிடும், தொடங்குது. அப்போ பாக்கு வெட்டி வேணும். இடிக்கிறதுக்கு உரல் எங்கள் பாட்டியம்மா உரல் என் வீட்டில் இருக்குது, எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் அம்மாட்டிருந்து நான் எதையுமே கேட்கல. எங்கள் பாட்டியோட இடி உரல், எங்கள் அம்மா சாப்பிட்ட வட்டில். வட்டில் தெரியுமா? இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு, உங்களுக்குலாம் தெரியாது. கும்பாவை கூட இப்போ இந்த தாய் கிழவிங்கிற படத்தில் ராதிகா சாப்பிட்றது பேர் கும்பா. வட்டில் இன்னும் ஒரு படத்துலையும் காட்டலை, எங்கள் வீட்டில் இன்னும் இருக்குது, அதான் கேட்டிருக்கேன். வேறு எதையுமே எங்கள் அப்பாவுடைய சொத்தையோ எங்கள் அம்மாவுடைய நகைகளையோ எதையுமே கேட்கல, இந்த 2ஐயும் மட்டும் கேட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு அதோடைய மதிப்பு நாளைக்கு என்னன்னு எனக்கு தெரியும். அப்போது அந்த வெத்தலையை போட்டு நீங்கள் வாயை கழுவிட்டு படுத்திங்கன்னா காலையில் உங்கள் வாய் நாராது, உமிழ்நீர் வடியாது. நீங்கள் ஆனால் கரையாயிருன்னு சொல்லி தான் அந்த வெத்தலை பார்க்க நம்மளை விட்டு விலக்கிட்டு சுகர் மாத்திரை ப்ரெஷர் மாத்திரையெல்லாம் நமக்கு தந்திருக்கான். இப்போ நான் சிரிச்சுக்கிட்டே பேசுகிறேன். யாராவது ஒருத்தர் என் வாயில் வெத்தலை கரையை பார்த்து சொல்லிட்டீங்கன்னா அவனுடைய கூட்டு சரி. கொஞ்சம் பல்ல நேல தேய்ச்சி கழுவிட்டு தூங்கணும், காலையில் உமிக்கறி வச்சு பல் வளர்க்கணும், அதுக்கு மலவனா பயிரியை வச்சு தேய்ச்சிக்கணும், அவ்வளோதான் முடிச்சுது. அப்போது நம்மிடம் இருந்த எல்லாவற்றையும் நாம் தொலைத்து விட்டு இங்கே வாரோம். இயல்பான வாழ்க்கை நமக்கு இன்னைக்கு இல்லை. இந்த பிறந்தநாள் கொண்டாடும் போது பத்திரிக்கை அடிக்கிங்க, எல்லாரையும் கூப்பிடுதீங்க. அந்த பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் எப்படி எல்லாருக்கும் வந்து சேர்ந்துச்சுன்னா, பணக்காரர்கள் கொண்டாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் தினமும் 500 ரூபா கூலிக்கு கூட போக முடியாதவங்களுக்கும் அது இன்னைக்கு கட்டாயமாயிட்டு. இன்னைக்கு கட்டாயம் பிறந்தநாள் கொண்டாடியே பெயர் வைக்கிறதுக்கு ஒரு விழா, அதுக்கு முந்தி பெயர் வைக்கிற விழா ஒன்று வச்சுருக்காங்க. அன்னைக்கு பிறந்த 16ஆவது நாள் விளக்கு முன்னால் போட்டு முறைப்படி பேரை வச்சு தொட்டில் போட்டாங்க. நீண்ட ஆயுசு இருந்துச்சு. ஏன்னா எல்லாரும் மனதார வாழ்த்துவாங்க. எளிமையான விடயங்கள் மனதார வாழ்த்தப்படும். நீங்கள் பகட்டுக்கு செய்கிற விடயங்கள் மனதார வாழ்த்தப்படாங்க. நிறைய பொறாமை வரும். என் கூடவே இருக்க பிள்ளைகிட்ட சொல்லுவோம், நீங்கள் அக்கா நீ ரொம்ப சொன்னீங்கன்னா மற்ற அக்காக்களுக்கு பொறாமை வரும். அது மிகப்பெரிய தீ, அது என்னைய தாக்கும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு மனிதன் மீது நீங்கள் வைக்கக்கூடிய பாசமும் அன்பும், அதை பேசுறீங்க.